ஸ்டெர்லைட் ஆலையை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. அந்த ஆலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். எங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஸ்டெர்லைட் கூட்டமைப்பை சார்ந்த பல நபர்கள் இன்று தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: குஜராத்தில் காப்பர் ஆலை திறக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் மட்டும் ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பல முறை குறை சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் நான் என்ன செய்வேன், நான் நேராக சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா இப்போ நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, அரசாங்கத்தை சொன்ன முதல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா கோர்ட் ஒரு உத்தரவு சொன்ன பிறகு அதை மாத்தணும்னா அது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு தான் நீங்க டிசைட் பண்ணுவீங்க. தயவு செய்து கமிட்டி போடுங்க. பாதிப்பு இல்லை. நாங்க 20 வருஷமா அந்த ஆலையில தான் வேலை பார்க்கோம். இந்த சுற்றுப்புறத்துலதான் நாங்க இருக்கோம். 20 வருஷம் இந்த சுற்றுப்புறத்துல இருக்கோம், இந்த ஆலையில வேலை பார்க்கிறோம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. யாரும் இதுவரை நீங்க உண்மையை நீங்க நெஞ்சப்பட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆலையினால பாதிக்கப்பட்டு இறந்தாங்க, மூச்சு திறனாங்க, கண்ணீர் நோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சுன்னு ஒருத்தர் கூட இதுவரை யாரும் சொல்ல. ஆனா துரதிர்ஷ்டமா அந்த எதிர்ப்பு, அந்த பயம், இப்படி பண்ணிடுவவங்கள யாரோ ஒரு தவறான தூண்டுதல் பேர் நடைபெற்ற போராட்டத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் 13 பேர் இழந்த காரணத்தினால அரசாங்கம் வேற வழி இல்லாம மக்களுடைய ஒரு பரிதாபத்தை கருத்தில் கொண்டு அது இமீடியட்டா முதல்ல பிளான்ட மூடியா அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஆனா அதனுடைய கான்சிக்வன்சஸ் பார்த்தா இன்னைக்கு 20,000 பேருக்கு மேல இன்னைக்கு கண்ணீரோட இன்னைக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த 13 பேருக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு 20,000 பேர் இப்ப பாதிக்கப்படுறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி இன்னைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கு. நாங்க அல்லது பத்திரிகையிலே வந்திருக்குது. அந்த பத்திரிகை செய்தியோட நாங்க இன்னைக்கு நம்ம கலெக்டர் ஐயா பார்த்து, ஐயா இதுவரை நாங்களா கோரிக்கை விட்டுட்டு இருந்தோம், உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ உங்களுக்கு வெளியே பார்க்குற மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் உள்ளவங்க பெரிய அறிஞர்கள், இந்த சுற்றுப்புற சூழல்ல நிபுணர்கள். இப்ப நம்ம யாரு ஒருத்தர் சொன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி பாம்பே, அது கணபதி டி யாதவ் அப்படிங்கிற பெரிய ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் அவங்க இருக்காங்க. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் நாகேந்திரன், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபசர் ரிட்டையர். அவர் அதோடு மட்டும் இல்ல, முன்னாள் என்ஜிடியில அவர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் வச்சு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த கடந்து பிளான்ட் மூடி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிட்டு. அதுக்குள்ள டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போய் இப்ப நம்ம புது டெக்னாலஜி வந்துருச்சு. அது என்ன சொல்லலாம், ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் மாடல். இப்ப நான் சொல்றாங்களே நம்ம அரசியல் புது மாடல் சொன்ன மாதிரி ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் கொண்டு போனது இந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் வெகுவாக குறையும். இது உலகம் பூரா இதை நடைமுறைப்படுத்தி வெற்றி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படியா கிடைக்கும் அப்படின்னா 5 இதை சொல்றாங்க. ஒண்ணு, இந்த பிளான் என்ன செய்யறாங்க, காப்பர் தாதுக்களை அங்கிருந்து வாங்கிட்டு வந்து, வெளிநாட்டுல வாங்கிட்டு வந்து அதை ஸ்மெல்டர் பண்ணி அதை எரிச்சு அதை சுத்தமான காப்பர் எடுத்து இவங்க விநியோகம் பண்றாங்க. இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியுடைய தொழில். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த காப்பரை இந்த ஓர்ல இருந்து காப்பர் எடுக்கும் போது அதுல இருந்து கழிவுகள் காப்பர் ஸ்லாக் அதனால சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அது உண்மையானது இல்லை, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு காரணத்தை சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல அந்த காப்பர் ஸ்லாக்கே நீ காப்பர் ஸ்லாக் இந்த கழிவு இருந்தா தானே நீ கழிவுனால பாதிப்பு, கழிவே குறைச்சிட்டான். அப்ப என்ன சொல்ல போற, ஏன்னா அது பாதிப்பு வராதுங்க தனி விஷயம். பாதிப்பு குறைச்சுன்னு சொல்லி 15%. அதனால என்னாச்சு, கழிவை குறைச்சா என்ன ஆகும், காப்பர் உற்பத்தி கூட்டிட்டு 30% கூட்டிட்டு, அதனால எங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி அந்த காப்பர் ஸ்லாக் அவங்க செஞ்சாங்க. அதோட ஹசாரஸ் வேஸ்ட் ஆபத்தை தவிர அது 40% அது குறைஞ்சிட்டு. அப்போ இந்த எரிக்கிறதுனால உள்ள ஒரு திறக்கழிவுகள் மேலாண்மை சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. 2வது வாயு கழிவு. என்னது, கேஸ் வெளியே போகுதுன்னு சொன்னாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு இதெல்லாம் போகுது. எப்படி போகுது, அந்த சிமினி வழியா போகுது. அதனால பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு மூச்சு திணறல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. இருந்தாலும் அதுக்கு நம்ம ஏன் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா ஹைட்டை கொண்டு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கமிட்டியில. 2வது என்ன செஞ்சாங்க, அந்த கேஸ் கேப்சர்
சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. அது ஒரு டெக்னாலஜி தான். நம்ம விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. இப்ப நமக்கு முக்கியம் விஞ்ஞானம் வளரணும், அடிப்படையில மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும். அதன் மூலம் பொருளாதார உற்பத்தி, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை, இந்த கான்செப்ட்ல நம்ம இருக்கும். உயர் கொடுத்து நம்ம செய்ய முடியும். கண்களை விட்டு சித்திரம் வாங்கினால் கைவிட்டு சிரிப்பாருன்னு பாரதி சொல்லுவோம். கண்ணு இல்லாம போய் கண்ணு இல்லாம நீ கண்ணை நீ விட்டுட்டு நீ போய் சித்திரத்தை என்ன செய்ய போற? அந்த மக்களுடைய பாதுகாப்பை விட்டுட்டு உடம்பு பலகீனப்படுத்திட்டு அதை வச்சு அந்த வருமானத்தை வச்சு என்ன செய்ய போற? யார் அணுகிக்க போற? அந்த முறையில நமக்கு முக்கிய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, சுற்றுப்புற மக்கள் பாதுகாப்பு, தொழிற்சாலை மக்கள் பாதுகாப்பு, எதை நம்ம அடிப்படையாக வச்சுதான் இந்த கேஸ் எமிஷனையும் கண்ட்ரோல் பண்றோம், சாலிட் எமிஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, தூசு வர வாய்ப்பு இருக்கு. எதனால? பாஸ்பாரிக் ஆசிட் பிளான்ட்னால. பாஸ்பாரிக் ஆசிட் பிளான்ட் என்ன ஏதாண்டி போட்டாங்க? இதனுடைய வேஸ்ட், இந்த கார்பஸ் பண்ணும்போது அதோட பை ப்ராடக்ட், அதுல இருந்து பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம தயார் பண்ணா, அதன் மூலம் H2SO4 சல்பூரிக் ஆசிட் தயார் பண்ணலாம். அதன் மூலம் உரங்கள்லாம் உற்பத்தி ஆகும். ஆனா எங்க இந்த ஸ்டெர்லைட்டை நம்பி எத்தனை உரம் தூக்கா தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா? பாஸ்பாரிக் ஆசிட் நம்பி, இந்த சல்பூரிக் ஆசிட் நம்பி, ஈவன் பக்கத்துல இருக்க ஸ்டிக் மேலும் இங்க இருந்து வாங்கிடுங்க. இவங்க பை ப்ராடக்ட் குறைஞ்ச விலை கொடுப்பாங்க. அதை தனியா உற்பத்தி பண்ணா ரொம்ப விலை. அது குறைஞ்ச இவங்க வேஸ்ட், அவங்களுக்கு ரா மெட்டீரியல் இவங்க வேஸ்ட், அதை குறைஞ்ச விலை கொடுத்தாங்க. அதனால அந்த ஸ்டெர்லைட், அந்த ஃபெர்டிலைசர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். அது விவசாயிக்கு நன்மை. இப்படி எல்லா வகையிலும் நன்மையா செஞ்சுருந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு துரதிருஷ்டவசமா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுச்சு. நாலாவது என்ன சொல்ற, வாட்டர் மேனேஜ்மெண்ட். தண்ணீர் நாங்க ஃப்ரெஷ் வாட்டர், தாமரை தண்ணி வேண்டாம், அதை குறைச்சிட்டோம். காட்டு தண்ணியை குறைச்சிட்டு டீசாலினேட்டர் வாட்டர் அதை வச்சு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு அப்படி அதை டீசாலினேஷன் வாட்டர் பயன்படுத்தலாம். சரி, இதெல்லாம் சொல்லலாம் தெரியலப்பா, இதெல்லாம் யாருக்கு பார்க்கறது, யார் சொல்றது அப்படின்காண்டி ஒரு சிவில் கமிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதை பார்க்கறதுக்காண்டி கம்யூனல் கமிட்டி ஒன்று போடுங்க. லோக்கல் பீப்புள் இருக்கட்டும், அந்த சுற்றுப்புற கிராமத்தை சார்ந்தவங்க இருக்கட்டும், அங்க இருந்து பஞ்சாயத்து பீப்புள் இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம ஸ்டெர்லைட் ஆட்களும் இருக்கட்டும். உங்க பிரச்சனை உடனே சொல்லுங்க, உடனே அவங்கள அதை சரி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தாப்புல நாங்க ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு கார்பஸ் ஃபண்ட், இந்த இண்டஸ்ட்ரி சுற்றி உள்ள மக்கள் இவ்வளவு நாள் பாதிப்புல இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக, மாணவர்களுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, அந்த என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவழிக்கிறோம். ஆனால் நீங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அரசாங்கம் அதற்கு தருவாங்க, நம்புறோம். வாக்கி தகவல் நாங்கள் மீண்டும் வேண்டிக்கிறோம். உங்க ஆதரவோடு மீண்டும் இந்த ஆலை திறந்து இந்த மக்களும் எல்லா இந்த அரசாங்கமும் இந்த நாடும் நல்லா இருக்குன்னு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். கணேசன், தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலாளர். அண்ணா தியாகராஜன் தலைவர்.